எல்லா கடையும் பாரு, தாஜ் ஃபுட்வேர் எப்படி இருக்கு, தமிழ்ல எழுதிருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷ். ஓ நாடா அது தமிழ்நாடா? இப்ப இந்திக்காரன் 1.5 கோடி திருப்பி 1.5 கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, இங்க வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு. சேட்டுகள் வாழ்ற இடத்துல போய் இந்தியில பேசி ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால திராவிடை. எதர்மே சாத்மே ஓட்டுமே காராக பேசிட்டு கிடக்குறாங்க. ஆண்களும் தாயாக முடியுமா? ஆண்களும் தாயாக முடியுமா? ஆக முடியும். என்ன செய்யணும்? ஒரு மரக்கன்றை நட்டு வளர்க்கணும். சாதாரணமா இருக்கு. ஒருத்தன் சொன்னான், காரை நிழல்ல விட்டுட்டு வா, காரை மரத்து நிழல்ல விட்டு வா. அதுக்கு மயிராண்டி மரம் வளர்க்கணும். முதல்ல மரம் வளர்க்கணும். எல்லாருக்கும் நிழல் தேவைப்படுது, ஆனா மரம் வளர்க்கறது இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டம்னு வச்சிருந்த காவாலி பயில பேசுகிறேன் பாருங்க. 400 ரூபாயாக ஆக்குவோம், 150 நாளாக ஆக்கும். பாய்த்தியக்காரப்பில் ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியேறி 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்த சீமானின் அம்மா 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் அறுக்கிறா. 1 வாரம். ஆள் இல்லை, கத்தரிக்காய் பறிக்க ஆள் இல்லை, தக்காளி பறிக்க ஆள் இல்லை. நிலம் தரிசாக கிடக்குது. தரிசாக கிடந்தா உனக்கு என்ன? விளைச்சல் வராது, வேளாண்மை வராது, அரிசி பருப்பு கடைக்கு வராது, சாவ. தக்காளி வாங்க முடியல. தக்காளி ஐயோ தக்காளி ஏறிடுச்சுன்னு தக்காளிக்கு கார்ட்டூன்ல நம்மால் படம் போடுறான், மீம்ஸில். தக்காளியை ரெக்கையை கட்டிக்கிட்டு விண்வெளியில் பறக்குது. ஒருத்தன் 14 கோடி சம்பாரிச்சிட்டான் தக்காளி விட்டு. வெங்காயம் திடீர்னு வெங்காயம் வராது, திடீர்னு தக்காளி வராது. ஏன்? ஆள் இல்லை, விளைய வைக்க ஆள் இல்லை. எதனால? அந்த 100 நாள் வேலை திட்டம். சும்மா இரு சம்பளம் தரேன்னு ஒரு நாடு உலகத்தில் இங்கே பார்த்துறியா? எவ்வளோ பெரிய அதி புத்திசாலிகளை நீ அதிபராக்கி தலைவராக்கி வச்சிருக்க. 100 நாள் வேலை திட்டம் சரி, கொடுப்பா, அதை ஆக்கப்பூர்வமாக செய்ப்பா. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்து எத்தனை நாள் பாச்சு? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை சொல்லுப்பா? ஒரு 10 மரம் சொல்லுப்பா. சரிப்பா, தூர்வாரின ஏரி குளம் எத்தனை சொல்லுப்பா? சொல்லு. பாதை பழுதடைஞ்சிருந்தது, சீரமைச்சோம், இந்த சாலையை எடுத்துக்காட்டுப்பா. சும்மா இரு காசு தர்றோம். இது ஒரு நாடாடா? இது ஒரு நாடா? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும். இது சாதாரணடா, இது பேசிக்டா. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு அடிப்படை. சும்மா இரு காசு தர்றேன். நீ என்ன பண்ற? சும்மா இருக்க போயிடுற. இந்த வேலை உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்தியன், பீகாரி, குஜராத்தி, உத்தரப்பிரதேசக்காரன் நிறைச்சிடறான். நீ சும்மா இருக்க போயிட்ட. வேலை எப்படி சும்மா இருக்கும்? சென்ட்ரிங்க்கு, ரோடு போட, பெயிண்ட் அடிக்க, கொத்தனார் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய, சவுளி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. நீ சும்மா இருக்க போயிட்ட. சும்மா அவன் வந்து நிறைச்சிட்டான் 1.5 கோடி. இன்னொரு 5 வருஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி, 3 கோடி. நாங்கள் தான் பெரிய சாதி, தூக்கி போட்டு ஒரே மிதிச்சிருவேன். இப்போவே பூரா இடத்துல விலைப்பட்டியிலேருந்து எல்லாம் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டானா. இந்தி ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமாக இருக்குது, எல்லாமே இங்கிலீஷ், தங்கிலீஷ். இப்போ அங்கே பாரு, மணி டாக்கீஸு. மணி தமிழ் எழுத்துல இருக்கு, டாக்கீஸ் என்ன எழுத்துல இருக்கு? எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். அதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷ். எல்லா கடையும் பாரு, தாஜ் ஃபுட்வேர் எப்படி இருக்கு, தமிழ்ல எழுதிருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கிலீஷ். ஓ நாடா அது தமிழ்நாடா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்குத்தான் உன் மகன் துடிக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்திக்காரன் 1.5 கோடி திருப்பி 1.5 கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, இங்க வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். சான்று சொல்லவா? சான்று. கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் அவன் தீர்மானிப்பான். வழியே கிடையாது. இப்பவும் நீ துறைமுகம் பகுதியில் போ, சேட்டுகள் வாழ்ற இடத்துல போய் இந்தியில பேசி ஓட்டு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால திராவிடை.
இந்தியை எதிர்க்கிறேன்ட்டு எதாருமே ஷாத்மே ஓட்டுமே காராகைன்னு பேசிட்டு கிடக்குறான் அவன். இருக்கானா இல்லையா சொல்லு. இந்த நிலைமை இருந்தால் போரில் அடித்து விரட்டுவதல்ல, ஆக்கிரமிச்சு விரட்டுவதும் போர்தான். உன்னை உன் நிலத்தை ஆக்கிரமிச்சு விரட்டுவான். நீ எங்க போறதுன்னு தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.